ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் நிறைய பசங்க படிச்சிருந்தாங்க. அந்த ஆசிரமத்தில் படிக்கிற எல்லா பசங்களுமே நல்லா தான் படித்தாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் ரொம்பவே ஞானமாக அறிவு ஜாஸ்தியாக இருந்தது. அதை பார்த்து ஆசிரியர் பாராட்டினாங்க. ஆனால் அதனால் என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு நம்மளை மட்டும் தானே பாராட்டியிருக்காங்க. அப்போது நம்ம தான் பெரிய அறிவாளி நினச்சிட்டு எல்லாரையும் ஏளனம் பண்ணிட்டு எல்லாரையும் கிண்டல் பண்ணி அவங்கக்கிட்ட போய் கேள்விலாம் கேட்டு, இது பேர் உனக்கு ஒன்றும் தெரில, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தின்னு சுற்றுறாங்க. இதை பார்த்து ஆசிரியர் இது நல்லதுக்கு இல்லைன்னு புரிஞ்சுட்டு அவனை கூப்பிட்டு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டான்னு அவனை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஆசிரமத்தில் ஒரு முனிவர் இறந்து போயிட்டார். அவர் பெரிய ஞானி, அறிவாளி, முக்காலமும் அறிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமைகள்லாம் சொல்லி, நீ பக்கத்தில் போயிட்டு ஒரு ஆச்சாரியர்கிட்ட இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லி ஒரு சவப்பட்டி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே இவனும் போயிட்டு ஆச்சாரியர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சவப்பட்டி ரெடி பண்ணணும், அப்படியா, அவரை பற்றி சொல்லுப்பான்னோன்னே அவருடைய பெருமைகள்லாம் சொல்கிறாங்க. அவருடைய பெருமைலாம் எனக்கு எதுக்குப்பா, சவப்பட்டிக்கு அவருடைய அகலமும் உயரமும் மட்டும் சொன்னால் போதும், அப்போ தான் இவனுக்கு புத்தி புரியும்.